ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த ஓட்ட நிகழ்வு மிக சிறப்பாக தொடங்கி இருக்கின்றது. மக்களோடு மக்களாக, மக்களிடம் என்றைக்குமே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு அனைத்து நிலைகளிலும் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஓட்ட நிகழ்விலும் மக்களுக்காக பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். போதையில்லாத சமுதாயம் என்பது அது குடும்பத்தின் அன்பால் உருவாக வேண்டும், பள்ளியின் வழிகாட்டுதலால் உருவாக வேண்டும், ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பால் உருவாக வேண்டும், இளைஞர்களின் விழிப்புணர்வால் உருவாக வேண்டும், விளையாட்டின் ஒழுக்கத்தால் உருவாக வேண்டும், சமூகத்தின் ஒற்றுமையால் உருவாக வேண்டும். அதனால்தான் இன்று நடைபெறும் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற இந்த பேரெழுச்சி ஓட்டம் ஒரு விளையாட்டு நிகழ்வு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஒலிக்கக்கூடிய சமூக பொறுப்பின் முழக்கமாக திகழ்கிறது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினாவில் போதைப் பொருள் விழிப்புணர்வு மாரத்தானை முதல்வர் தொடங்கி வைத்து மக்களோடு மக்களாக அவரும் அந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்றிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். தற்போது சென்னை மெரினாவில் இந்த மாரத்தான் தொடங்கி இருக்கிறது. இது எங்கே முடிவடைய இருக்கிறது? எவ்வளவு பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்னை காமராஜர் சாலை அண்ணா நினைவிடம் அருகே இன்று காலை ஒரு 6:18 மணி அளவுல இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கீழ் இயங்கக்கூடிய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஸ்டாப் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற அடிப்படையில போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஓட்டத்தை தான் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த், வெங்கட்ராமன், மரிய வில்சன், ரமேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்காங்க. ஒரு 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த மாரத்தான் ஓட்டத்துல தமிழக முதலமைச்சர் விஜயோடு கலந்து கொண்டு தமிழக முதலமைச்சரும் இந்த மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்று ஓடக்கூடிய காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். விழிப்புணர்வு கையெழுத்து இட்டார். அமைச்சர்களும் போதைப் பொருள் விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி தமிழக முதலமைச்சர் விழிப்புணர்வு பதாகைகள் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. போதைப் பொருள் விழிப்புணர்வு குறித்து அறிவித்துக் கொள்வதற்குண்டான நடவடிக்கையாக அந்த போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பான கையொப்பத்தை அங்கு வைத்திருந்த பேனர்ல அவர் இட்டார். அதைத் தொடர்ந்து போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியும் தமிழக முதலமைச்சர் வாசித்தார். அப்போது அங்கிருந்த அனைவருமே அந்த உறுதிமொழியை பின்பற்றி அவங்களும் அந்த உறுதிமொழியை எடுத்துக்கொண்டாங்க. போதைப் பொருள் விழிப்புணர்வு குறித்து முழுமையாக அறிவேன், குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதைப் பொருளுக்கு அடிமையாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரை வழங்குவேன், ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஓட்டத்தையும் தமிழக முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்து அவரும் இந்த மாரத்தான் விழிப்புணர்வு ஓட்டத்துல பங்கேற்றிருக்கிறாரு. இது அண்ணா நினைவிடம் அருகே தொடங்கி காமராஜர் சாலையுடைய அனைத்து பகுதிகளுக்கும் சென்றுதான் இந்த விழிப்புணர்வு ஓட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாக மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தின் மூலமாக தமிழகத்துல போதையில்லா தமிழகத்துமாக உருவாக்குவதற்குண்டான நடவடிக்கையாகவும் இளைஞர் மத்தியில முதல் அவங்களுக்கு எக்ஸசைஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஸ்டார்ட் ரன் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத தமிழக முதலமைச்சர் இதன் மூலமாக எடுத்து கூறினார். அதே நேரத்துல நேற்று தலைமைச் செயலகத்தில் ஒரு விழிப்புணர்வு பாடல் என்பது தமிழக முதலமைச்சரால் வெளியிட்டு அந்த பாடலை தலைமைச் செயலரையே அவர் பார்வையிட்டார். அதன் அடிப்படையிலே இன்று அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த ஓட்டத்துல மாணவர்கள், இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாம் ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்காங்க. தமிழகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பதற்கு உண்டான தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆங்காங்கே அதிரடி ரைடு எல்லாம் நடத்தி அதன் அடிப்படையில் போதைப் பொருட்கள் வைத்திருப்பவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு போதைப் பொருள்லாம் திரும்ப பெறக்கூடிய நடவடிக்கைகளும் பறிமுதல் செய்யப்படக்கூடிய நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற விழிப்புணர்வு ஓட்டத்தை
தமிழக முதலமைச்சர் அவரே இன்று காலை ஒரு 6 மணி அளவுக்கு காமராஜர் சாலை மெரினா கடற்கரைக்கு வருகை தந்து அங்கு காத்திருந்து பொதுமக்களோடு இணைந்து மாரத்தான் ஓட்டத்துல பங்கேற்று அதற்கு முன்னதாக ஒரு கையொப்பமிட்டு அதே நேரத்தில் விழிப்புணர்வு உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டு தமிழக முதலமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்து மாரத்தான் போட்டியில அவர்கள் ஓட்டத்துல விழிப்புணர்வு ஓட்டத்துல பங்கேற்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். காமராஜர் சாலையிலிருந்து அது கடந்து கலைஞர் விளக்கம் நோக்கி அந்த ஓட்டம் செல்வதற்குண்டான ஏற்கனவே திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏராளமான இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள் மற்றும் பொதுமக்கள், விளையாட்டு வீரர்கள் எல்லாம் பங்கேற்று தொடர்ந்து இந்த மாரத்தான் விழிப்புணர்வு ஓட்டத்துல பங்கேற்றிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் CM விஜய் அவர்களும் இதுல பங்கேற்று தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். ஃபுல் மூன் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும்.